அம்மா இந்த தொடர்பு கட்டி புடிமா என்ன அடிமா. டேய் ஏன்டா என்ன அடிக்க சொல்ற? அம்மா உன் காலனா கூட உயிரமா என்ன அடிமா. ஒன்டனா அடிமா என்ன. டேய் எதுக்கு அடிக்க சொல்ற? மோ இப்ப நீ அடிக்கல நான் செத்துருவேன். இப்போ உன்னை அடிக்கணும் அவ்வளவுதானே. மவனே நீ சத்தடா அடிமா. பைத்தியக்கார பையன் எதுக்கு தான் இப்படி அடி வாங்கி சாவறானே தெரியல. டேய் நீங்க தான் இருக்கியா? அப்ப வந்துட்டானே. தம்பி நீ யாருப்பா? அக்கா எனக்கு வந்த கோவத்துக்கு உன் பையனை அடிச்சு காலி பண்ணலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள நீங்களே அடிச்சு காலி பண்ணிட்டீங்க. அப்படின்னா பாப்பண்ணா என்ன பண்ணணும் அது உன் பையன் கிட்டே கேளுக்கா. ஒரு குத்துறானே. டேய் என்னடா பண்ண? அம்மா அது வந்து அந்த பொண்ணு நம்மளையே பாக்குறாளே. மச்சான் நான் மச்சான் பண்றீங்க. அந்த பொண்ணு இருக்கால. ஆமா அந்த பொண்ணுங்கண்ணா. அந்த பொண்ணு அப்பத்துல இருந்து வெச்சகனை வாங்காம என்ன பார்த்து நேரா மச்சான். ஐயோ மச்சான் பாக்குறாடா பாக்குறாடா. ஆமா மச்சான் அந்த பொண்ணு உண்மையதான் பாக்குது. இப்ப எப்படி லவ் சொல்று? டேய் எப்படா போய் சொல்லுவேன்? இப்ப மட்டும் நீ உசார் பண்ணல வேற எவனா உசார் பண்ணிட்டு போயிடுவான். அப்படியே சொல்ற இப்பயே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இவனா இவ்வளவு பெருசா இருக்கிறான். அந்த பொண்ணுகிட்ட சீன் போட்டு கெத்துக்காம நினைக்கிறியா? விட மாட்டேன்டா. டேய் நான் எனக்கு தாண்டா உடம்பு பெருசா இருக்குது. புட்டா மூஞ்சிலே முத்தம் முத்துறோம் போலுக்குது. டேய் நான் அப்படி மொச்சா பயந்துடா நானு. இந்த ஏரியாக்கு நான் ரவுடிடா. அதுக்கு நான் மறுபடியும் முத்தம் கொடுக்க வரான். டேய் நீ என்ன பண்ற? அது ஒருக்குல அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அண்ணா லவ் பண்றேன்னு சொல்லு. அந்த பொண்ணுகிட்ட போய் நான் சொல்லணுமா? ஐயோ மாட்டல காரணம். ஆமாண்ணா. அண்ணா யாருண்ணா இவரு? அண்ணாவா? ஆமாண்டா வெண்ண சந்தோஷ எங்கடா போனா இவன்? என் தங்கச்சா பாக்குறேன். ஓடிடா கண்ணு. இதம்மா நடந்துச்சு. டேய் இன்னொரு முறை என் தங்கச்சி பின்னாடி உன்னை பார்த்தேன் சாவச்சிடும் உன்னை. அந்த பொண்ணு பாக்கிறதுக்கு அணில் குட்டி மாதிரி இருந்துச்சு. இவனை பார்த்தா அர்னால்டு மாதிரி இருக்கிறான். டேய் அது ஏன்டா என்கிட்ட அடி வாங்குன? மோ உன்கிட்ட அடி வாங்கினால தான் உடம்பு உன்ன உண்டியா வீங்கிச்சு. அவன்கிட்ட அடி வாங்கியிருந்தா செத்தே போயிருப்பேன். ஓ இதுக்குதான் நீ என்ன அடிக்கலன்னு செத்துருன்னு சொன்னியா? எப்படி எஸ்கேப் பண்ண பாத்தீங்களா? இங்க பாருங்கம்மா உங்க பேத்திக்கு தொண்டையில கட்டி இருக்கு. மண்டையில ஆபரேஷன் பண்ணோம். எதுக்கு ஆச்சா? தொண்டையில கட்டினா ஏன்டா மண்டையில ஆபரேஷன் பண்ற? ஏமா மண்டையில இல்லம்மா மண்டே மண்டே நான் திங்க கிழமை அர்த்தம். அது ஒழுங்கா சொல்ல மாட்டியா டாக்டர்? சரி நாங்க மண்டே வரோம். டாக்டர் வாங்க உட்காருங்க. சொல்லுங்க என்ன பண்ணுது உடம்புக்கு? உடம்புல எங்க தொட்டாலும் வலிக்குது டாக்டர். எங்க தொட்டாலும் வலிக்குதா? எங்க உங்க நெத்திய தொடுங்க. வலிக்குது டாக்டர். ஷோல்டர் தொடுங்க. வலிக்குது டாக்டர். நான் எங்க தொட்டாலும் வலிக்குதுன்றான். என்ன வேதா இருக்கு இது? என்ன தொடுங்க. ஐயோ வலிக்குது டாக்டர். நான் இவன் கை ரெட்டா இருக்கு. நகை சுத்தி. யோ உனக்கு நகை சுத்தியா? இப்ப எங்க தொட்டாலும் வலிக்காதா? போயா இங்க நகை சுத்தியா? அவா ஏ மோத்தி உள்ள புழுக்கமாகுது வெளியே படுக்கலாம் வா. ஐயோ பயங்கரமா உச்சா வருது. வெளியே நின்று அச்சிட வேண்டியதுதான். பேய் மட்டும் வரக்கூடாது. கண்ணை மட்டும் திறக்காதடா கருணு. மழை வருதா? ஏய் மழையெல்லாம் வரல கம்முன்னு படுறி. மன பிராந்தியா இருக்கும். ஏய் மழை வந்து ஏந்திரி. டேய் மழை வந்து ஏந்திரி. மறுபடியும் மோத்தி அம்மா வாய்ஸ் கேக்குது. என்ன பண்றீங்க? புழுக்கமாகுதுன்னு வெளியே வந்து பத்துண்டா. எங்களை மட்டும் மழை பெய்யுதுடா. அம்மா கடவுள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிருக்காருமா. நீங்க உள்ள போய் படுங்க. மழை தண்ணி என்ன உப்பு கறிக்குது. நல்ல வேலை கண்டுபிடிக்கல. அம்மா எல்லாம் பொண்ணு பாக்கிறதுக்கு பையன் வீட்டுல இருந்து தான் போவாங்க. ஆனா இவங்கண்ணா என்ன பாக்கிறதுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து வராங்க.
அதான்டா எனக்கும் தெரியல. இந்த பொண்ணாவது என்ன கல்யாணம் பண்ணிக்குமாமா? வாங்க உட்காருங்க. பையன் ரொம்ப நல்லவனா இருக்கான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி நான் பொண்ணோட நாத்தனா இருப்பா. பொண்ணு நாத்தனாருதா? ஏன் பொண்ணு ரொம்ப நாள் குளிக்கலையா? டேய் நாத்தனாருன்னா பொண்ணுக்கு அண்ணன் மோட்டாட்டிடா. அப்புறம் பையன் என்ன வேலை செய்யறான்? என் பையன் சென்னையில பெரிய கம்பெனி கட்டின்னு இருக்கான். அப்படியா? வசதியானவங்க போல இருக்கு. ஆனா இவ்வளவு ஏழ்மையா இருக்காங்க. வரதட்சணை என்ன எதிர்பார்க்கறீங்க? அது அம்மாமா அத நான் சொல்றேமா. அவ்வளவு பெருசா ஒண்ணு வேணாங்க. 100 சவர நகை, ஆடி காரு, BMW பைக் இது போதும். அதெல்லாம் பண்ணிடலாம். கல்யாண கப்பல்ல வைக்க போறீங்களா இல்ல ஃளைட்ல வைக்க போறீங்களா? கப்பல் ஃளைட்டா? எங்க ஊர் புத்தியம்மா கோயில்ல வச்சுக்கலாங்க. புத்தம்மன் கோயிலாண்டியா? அப்பதான் கட்டுப்படி ஆகும். கூலி எல்லாம் வாங்கணும்ல. கூலி வாங்கணுமா? கம்பெனி கட்டுனுங்கறேன்னு சொன்னீங்க. ஆமாங்க, நாங்க கம்பெனி தான் கட்டி நிக்கிறோம். அந்த கம்பெனில நான் கொளுத்து வேலை செய்யறேன். நீ கொளுத்து வேலை செய்யறியா? ஏண்டா கொளுத்து வேலை செஞ்சீங்கன்னா உனக்கு ஆடி கார் கேக்குதா? சா வச்சிரும் உன்னை. என்னமா பொண்ணுகிட்ட இருந்து எல்லாம் வாங்கி செட் ஆயிடலாம் பார்த்தா இந்த அக்கா கோச்சிங் போகுது. பசங்களா, நீங்க என் கூட வெளியே வந்திருக்கிறது உங்க வீட்டுல சொல்லக்கூடாது, சரியா? சொன்னா அப்புறம் உங்களை தான் அடிப்பாங்க. சரிங்கக்கா. மச்சான் நேத்து இங்க ஒரு பொண்ணு இருந்ததுல, செம்மையா இருந்தது மச்சான். பொறுக்கி பசங்க குழந்தைங்க இருக்கான்னு கூட பார்க்காம எப்படி பேசுங்க பாரு. அதை விடு, இன்னைக்கு ஒரு பொண்ணு நம்பர் வாங்கினேன், செம்மையா இருந்தது. சே சரி பசங்களா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் சாப்பிட்டு என்ன சொல்றேன்னா. டேய் இதோ பாரு உசு. அண்ணா ஒரு சாத்துக்குடி ஜூஸ், அப்புறம் மச்சான் சீக்கிரம் கொண்டு வாங்கண்ணா. டேய் நீங்க என்னதான் கிண்டல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்க வீட்டுல என்ன மாதிரி யாரா இருந்தா அவங்களை கிண்டல் பண்ணுவீங்களாடா? ஐயோ இத பத்தியா கோவத்தா? நீங்க எல்லாம் எடுக்கிறதே பிச்சை, இதுல நாடி உங்களுக்கு பேச்ச. நான் சொன்ன உன்ன மாதிரி யாராச்சும் எங்க வீட்டுல இருந்தாவா? அது எங்க குடும்பத்துக்கே அசிங்கண்டி. அப்பவே விச வச்சு கொண்டு இருப்போம். என்ன விச வச்சு கொண்டு இருப்பியா? திருநங்கண்ணா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த உலகத்துல பிறந்து ஆனா வாழ முடியாம பெண்ணா வாழ முடியாம இப்படி ரெண்டுத்துக்கு நடுவுல வாழ்ந்து பொட்டு மேலயும் பூ மேலயும் வளையல் மேலயும் ஆசை வந்து அதை போடும் போது வீட்டுல திட்டு வாங்கி ஒரு கட்டத்துக்கு மேல இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லும் போது, அப்பா அம்மா கிட்ட அடிபட்டு வெளியே அசிங்கப்பட்டு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும் போது வயிற்றுக்கு சோறு இல்லாம இருக்க இடம் இல்லாம செய்ய வேலை இல்லாம போனதால் தான்டா என்ன மாதிரி திருநங்கைகள்லாம் இப்படி கையை தட்டி காசு வாங்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து வர்ணிச்சு வழிஞ்சவன் தானடா நீ. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சித்தூரை சேர்ந்த பாவியாஷின்ற ஒரு பொண்ணை 4-5 மிருகங்க சேர்ந்து ரேப் பண்ணி கொன்னு மொட்டை அடிச்சு கிணத்துல தூக்கி போட்டானுங்க. ஆம்பளைங்க எனத்துக்கே கலங்கத்தை ஏற்படுத்தின அவனுங்களும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு திருநங்கை உங்க வீட்டுல பிறந்தா அவங்கள விஷத்தை வச்சு கொள்வீங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமா பாப்பா, என்ன மாதிரி திருநங்கைகள் சில பேர் கையை தட்டி காசு வாங்குறதால தானே இப்படி கேவலமா பேசுற. ஒரு நாள் எல்லாம் மாறும்டா. இந்த உலகத்துல ஆணாவை பிறக்காம பெண்ணாவை பிறக்காம என்ன மாதிரி திருநங்கையா பிறக்கிறதே மேலு. வழிய விடுறா புண்ணாக்கு. வாங்க பாப்பா போலாம், எல்லாம் மாறும்டா.